2026ஆம் ஆண்டில் வீட்டு வாடகை உயர்வு ஏற்படும் என தேசிய புள்ளியியல் நிறுவனம் INSEE வெளியிட்டுள்ளது. புதிய கணக்கீட்டிற்கமைய வாடகை நிர்ணயத்திற்கான அடிப்படை குறியீட்டு எண் கடந்த ஆண்டை விட 0.79% அதிகரித்துள்ளது. அதற்கமைய வீட்டு உரிமையாளர்கள் தங்களது வாடகையை குறிப்பிட்ட சதவீதத்திற்குள் மட்டுமே உயர்த்த சட்டப்பூர்வமாக அனுமதிக்கப்படுவார்கள். உதாரணமாக, ஒரு வாடகைதாரர் தற்போது மாதம் 800 யூரோக்கள் வரை வாடகை செலுத்தி வருகின்றார் என்றால், இந்த புதிய குறியீட்டிற்கமைய அவரது வாடகை அதிகபட்சமாக மாதம் 6 யூரோக்கள் வரை உயர வாய்ப்புள்ளது. இது கடந்த ஆண்டுகளை விட குறைவான உயர்வாகும். இந்த வாடகை உயர்வு என்பது தானாகவே நடைமுறைக்கு வந்துவிடாது என குறிப்பிடப்படுகிறது. வாடகை ஒப்பந்தத்தில் வாடகையை ஆண்டுதோறும் மறு ஆய்வு செய்வதற்கான விதிமுறை இருந்தால் மட்டுமே வீட்டு உரிமையாளர் இந்த உயர்வை அமுல்படுத்த முடியும். அதேபோல வீட்டு உரிமையாளர்கள் ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே வாடகையை உயர்த்த முடியும். ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள திகதியில் அல்லது ஒப்பந்தம் கையெழுத்தான திகதியை கணக்கிற்கொண்டு மாத்திரமே இந்த மாற்றத்தை செய்ய சட்டத்தில் அனுமதி உண்டு. முக்கியமான ஒரு விதிவிலக்காக எரிசக்தி சேமிப்பில் மிகவும் பின்தங்கிய F அல்லது G தரம் கொண்ட வீடுகளுக்கு இந்த வாடகை உயர்வு பொருந்தாது. இத்தகைய வீடுகளின் வாடகை உயர்த்த அரசு தடை விதித்துள்ளது. வாடகைதாரர் தங்களது ஒப்பந்தங்களை சரிபார்த்து அனுமதிக்கப்பட்ட 0.79% அளவை விட அதிகமாக வாடகை உயர்த்தப்படுகிறதா என்பதனை உறுதி செய்து கொள்ளுமாறு நுகர்வோர் நல அமைப்புகள் அறிவுறுத்துகின்றன. இவ்வாறு விதிமீறல் இருந்தால் சட்ட உதவி பெறுமாறு வாடகைதாரர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது.